செம்பரம்பாக்கம் ஏரி நீர்த்திறப்பு குறித்து நீதி விசாரணை நடத்த கோரி சென்னை சேப்பாக்கத்தில் திமுகவினர் போராட்டம் நடத்தினர். திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் நடந்த இப்போராட்டத்தில் பொதுச் செயலாளர் அன்பழகன், பொருளாளர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். போராட்டத்தில் பேசிய திமுக பொருளாளர் ஸ்டாலின், செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்ட விவகாரத்தில் மாநில அரசு மௌனம் காப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் உரிய நேரத்தில் கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய ஸ்டாலின், செம்பரம்பாக்கத்தில் இருந்து ஒரே நேரத்தில் கூடுதல் தண்ணீரை திறந்துவிட காரணம் என்ன என கேள்வி எழுப்பியுள்ளார். மழை குறித்து மத்திய அரசு முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்திருந்தது என கூறிய அவர், மத்திய அரசுக்கு மாநில அரசு இதுவரை பதில் அளிக்கவில்லை எனவும் சாடினார். செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விடுவதில் நடைபெற்றிருக்கக்கூடிய முறைகேடுகள் முதலமைச்சருடைய அனுமதி கிடைக்காத காரணத்தால் அதில் ஏற்பட்ட சுணக்கம், திடீரென்று ஒரே நேரத்தில் 35,000 கன அடியை திறந்துவிடக்கூடிய ஒரு அவசியம் ஏற்பட்ட காரணத்தால் சென்னையில், தாம்பரம் பகுதியில், முடிச்சூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும் துன்பத்திற்கு, தொல்லைக்கு ஆளாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு ஏறக்குறைய 700க்கு மேற்பட்டவர்கள் பலியாக இருக்கிறார்கள். இன்னமும் பலர் காணவில்லை. எங்கே எங்கே என்று உறவினர்களும் நண்பர்களும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த ஆட்சியில் ஏற்பட்டிருக்கிறது.